வார்த்தை நிறைய பயன்படுறது. இப்போ திராவிட இயக்க வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது அவசியமாக இல்லையா? திராவிட இயக்க வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன் அவசியமாக இருக்குது? நம்ம தான் எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணணும் சரிங்களா? மற்றபடி தனியாக தெரிஞ்சுக்கூடிய அவசியம் கிடையாது இல்லைங்களா? நான் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு இல்லை, நான் வந்து ஜியாலஜி கேண்டிடேட், நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் நம்ம எக்ஸாம் பண்ணுறதுல எல்லாம் ஒன்றா இருக்கும் சரிங்களா? சில விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும், சில ப்ராக்டிக்கல் ஃபிகர்ஸ் மாற முடியாது. இப்போது மரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் பொதுவானது இல்லையா? மனிதனாக பார்த்து எல்லாருக்கும் மரணம் இருக்குது. டாக்டருக்கு மரணம் இருக்குதா? டாக்டர் படிச்சாச்சு இல்லை, டாக்டர் படிச்சு அப்படின்னாக்கா என்ன கிடையாது, மரணம் கிடையாதா? டாக்டர் படித்தா டாக்டர் படிச்சுட்டு வந்தாக்கா மரணம் நிச்சயம் இல்லை சரிங்களா? அப்போ அந்த திராவிட இயக்க வரலாறு நம்ம படிக்க வேண்டிய அவசியம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம கரண்ட் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், கரண்ட் எக்ஸிஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஒரு விஷயம், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 8 யூனிட்ல ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்தது. இப்போ திராவிட இயக்க வரலாறு சொல்லுவோம், நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி என்று சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. பட் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு முன்னாடியே எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிக்குலாம் முன்னாடியே ஒரு இது திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. யார் ஆரம்பிச்சு திராவிடர் கழகம் எப்போ ஆரம்பிச்சாங்க? திராவிடர் கழகம் நடேசன் மாதிரி ஆரம்பிச்சாரா அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதர் அவர் பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் அன்னைக்கான ஆரம்பிப்பார். அதுக்கு பேரை மாற்றி வச்சிருப்பார். அப்புறம் அந்த திராவிடர் கழகத்துக்கு ஆதி திராவிடர் கழகம் பேர் இருப்பார். அப்போ ஆதி திராவிடர் மகாஜன சபை பேர் வச்சுட்டு இருப்பார். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நான் திராவிட மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அவருக்கு சென்னை பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி 1909 ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இயக்கம்லாம் இன்னும் குறிப்பிட்டு கம்யூனிட்டி பேரோ இல்லை ரிலிஜியன் பேரோ சொல்றதுக்கு காரணம் அப்போ இருந்து நடைமுறையில் தெரிஞ்சுக்காத போது யாராவது குறிப்பிட்ட அந்த பகுதி இவங்களை சேர்ந்தவங்க, அந்த மதத்தை சேர்ந்தவங்க, அந்த பிரிவு சேர்ந்தவங்களா இருந்தால் அதை தப்பா எழுதி வேண்டாம். ஏன்னா அது வரலாறு நம்ம அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த 1919 அந்த சென்னை பிராமணர் இல்லாத சங்கம் ஆரம்பித்தாங்க. ஏன்னா மக்களுடைய என்ன முடியும்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் தொகையில் கொஞ்சமான மக்கள் தொகை தான் பிராமணருடைய மக்கள் தொகை இருந்தது. ஆனால் அவங்க தான் அதிகமான பதவியில் இருந்தாங்க. அப்படி புள்ளி ஒரு காரணம் குறிப்பாக 4500 பேர் இவங்க அரசாங்கத்துக்கு பிராமணர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 1000 பேர் கூட பிராமணர் அல்லாதவர்கள் தேர்ந்தெடுக்கப்படாது. நம்ம இருந்துதான் புள்ளி ஒரு தெரியும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயக்கமும் அந்த ஆதி திராவிட சபை, சென்னை பிராமணர் இயக்கம் இவங்கெல்லாம் அப்படி இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அயோத்திதாச பண்டிதர் பார்த்தீங்கன்னா இந்த மாடலிங் சம்பவம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஒரு பைசா தமிழர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஒரு பைசா தமிழர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது பத்திரிகை நடத்துகிறவர் அந்த அயோத்திதாச பண்டிதர் சொல்லி அந்த அயோத்திதாச பண்டிதருடைய அந்த பத்திரிகை ஒட்டி பெரியார் பத்திரிகை படிச்சுன்னா சில விஷயம் பெரியாருக்கே முன்னோடியாங்க. யாருன்னா அயோத்திதாசர் பெரியாருக்கு முன்னோடியாங்க. இவங்களுடைய அந்த இயக்கம் அடைபடுமா இருக்கார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1912 சென்னை திராவிடர் சங்கம் அப்படின்றத இவர் ஆரம்பித்தார். நீங்கள் சொன்ன டாக்டர் நடேச முதலியார் அப்படின்னு சொல்லப்படுறது நடேசனார் அப்படின்றத சென்னை திராவிட சங்கம் அப்படின்றத ஆரம்பிக்கிறார். திராவிடர் கழகம் இல்லை, சென்னை திராவிட சங்கம் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. அது எப்போ அதனுடைய பாடல் ஆரம்பிக்கிறார். இதுவும் யாரை ஒருங்கிணைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பிராமணர், அதாவது பிராமணர் அல்லாதவர்களை ஒருங்கிணைப்பதற்காக ஆரம்பிக்கிற அந்த இயக்கமாக அது பார்க்குறாங்க. இது ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு விடுதி ஆரம்பிக்கிறார், ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா பே பண்ண முடிஞ்சா பே பண்ணிக்கலாம், இல்லை ஏன்னா பே பண்ண முடியாதா ஃப்ரீயாக தங்கி படிச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. பட் என்ன எலிஜிபிலிட்டி, ஒரே எலிஜிபிலிட்டி என்ன கேட்கலாம், நான் பிராமணர் அல்லாதவருக்கு மட்டும் தங்கி படிக்கிறதுக்கு இடம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா திராவிடன் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விடுதியை 1916 ஜூலை மாதம் சென்னையில் ஆரம்பிச்சிருக்கிறார் நடேச முதலியார் அப்படின்னு டாக்டர் நடேச முதலியார் ஆரம்பிச்சிருக்கிறார். பிறகு அதே நடேச முதலியார் ஆரம்பித்த ஹாஸ்டலில் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு சொற்பொழிவு ஏற்படுத்தலாம், பிரசங்கம் நடக்கும். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து இது பேசுவாங்க, சப்ஜெக்டில் பேசுவாங்க. குறிப்பாக டாக்டர் அனிபசன், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அனிபசன் நம்ம யாரும் ஒரு டாபிக் பேசியிருக்கிறாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேசுவாங்க. இப்போ நம்ம இதில் கேட்கணும், எவரி மத்தோடைய லாஸ்ட் சண்டே அப்போ மக்கிபா அப்படின்னு குரங்கு பேசுகிறது அதெல்லாம் அர்த்தம் ஒவ்வொரு சண்டே நடக்கும். அந்த ஒவ்வொரு சண்டே நடக்கிற நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்கள் பேசிட்டு இருப்பாங்க. அனிதாசன் நாம பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ராக்ரஸ் இந்த தலைவர்கள் அனிதாசன் பேசியிருக்காங்க. அதே இன்னொரு வாரம் பார்த்தீங்கன்னா சர் பி.டி. தியாகராயர் அப்படின்றவர் பேசியிருக்கிறார். இன்னொரு வாரம் பார்த்தீங்கன்னா டி.எம். நாயர், டாக்டர் டி.எம். நாயர் அப்படின்னு பேசியிருக்காரு. இவங்க 2 பேரும் பேசுறதுக்கு என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தனித்தனியாக பேசினாங்க அந்த மீட்டிங்கில். ஆனால் இவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. டாக்டர் நாயருக்கும் சர் பி.டி. தியாகராயருக்கும் பேச்சு வர கிடையாது, பார்த்தா திரும்பி போடுவாங்க.
நீ யாரும் நான் யாரும் பார்த்து திரும்பிடுவாங்க ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் எடுத்து திரும்பிடுறாங்க அதை பார்த்து திரும்பி போயிடுவாங்க ஓகேங்களா. இந்த இப்படி பேசாத இரு குருவங்களை இணைச்சி பேச வச்சு அதை மூலமாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்ச பெருமை டாக்டர் நடேச முதலியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு. நடேச முதலியார் பார்த்தீங்கன்னா இங்க சென்னை பொன்னேரி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். டிஎம் நாயர் பார்த்தீங்கன்னா கேரளா பூர்வீகத்தை கொண்டவர். ஆக்சுவலாக டாக்டர் அவர் மெடிக்கல் டாக்டர் டிஎம் நாயரும் டாக்டர் இதெல்லாம் லண்டன்லாம் போய் வந்திருக்காரு. அவர் ஒரு பக்கம் தியாகராயர் பார்த்தீங்கன்னா தியாகராய செட்டியார் பார்த்தீங்கன்னா வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு சொல்லப்படுவார். இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கான அவசியத்தை எடுத்து பேசி அவங்களுக்குள்ள கலந்து ஆலோசனை செஞ்சு 1916 வருஷம் நவம்பர் மாதம் இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதுதான் தென்னிந்திய வாழ்வுரை சங்கம். சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன் எஸ்ஐ வெல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கம் ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு ஆரம்பித்தாங்க 16 நவம்பர் இன்னைக்கு நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள் எத்தனை வருஷம் ஆச்சு? சரியா 103 வருஷம் முடிஞ்சு 104 வருஷம் ஆரம்பிக்கும். நீதி கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு நீதி கட்சி நம்மளும் ஆரம்பிச்சு நீதி கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு நம்ம நீதி கட்சி பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா. வாட்டி கோயின்சிடன்ஸ் இந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு ஓகேங்களா. இந்த இதை பொறுத்த வரைக்கும் அந்த நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நீதி கட்சி நம்ம மாற்றி சொன்னாலும் அது பேர் தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன் சொல்லக்கூடிய அந்த மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரே நோக்கம் என்னங்க ஆன்டி பிராமன்ஸ் வெல்ஃபேர் ஆஃப் நான் பிராமன்ஸ், அதாவது பிராமணர் அல்லாதவர்களுடைய நலனுக்கானது, பிராமணர்களுக்கு எதிரானது. இதுதான் இந்த இயக்கத்துடைய முக்கியமானது. இந்த இயக்கம் ஆரம்பிச்சு சென்னை விக்டோரியா மகாலில் இந்த இயக்கம் ஆரம்பித்தாங்க. ஆரம்பிச்சுட்டு இந்த இயக்கம் என்ன பண்ணாங்கன்னா 3 முக்கியமான பத்திரிகைகள் வெளியிட சொன்னாங்க. அந்த பத்திரிகையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிடன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வந்து மேக்சின். அதுக்கு அடுத்த மேக்சின் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு மேக்சின் வந்தது. அவர் அப்படின்னு சொல்லி தெலுங்குல ஒரு மேக்சின் வந்தது. இந்த மேக்சின் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் இந்த பேர்ல வந்து ஒரு மேக்சின் நீதி எடுத்து அது பொருள்படுற வகையில அந்த கட்சி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லி முடிக்குள்ள வாய்மொழிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க நீதி கட்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. நம்ம ஜஸ்ட் லைக் நம்ம டாடா யூஸ் பண்றோம் இல்லைங்களா. டாடா ஆக்சுவலா டாடா பேரு வனஸ்பதி வேணா இருக்கோம். டால்டா இருக்கு இல்லையா வனஸ்பதி நம்ம கடையில் யார் கேட்குறதுலாம் கேட்கும் டால்டா டபுள்டா அதை கேட்குறோம் இல்லைங்களா. வனஸ்பதி சொல்கிறோம். அப்புறம் இது ஃபோட்டோ காப்பி தான் சொல்கிறோமா. ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்து கேட்குறது என்ன பண்ணுறோம் ஜெராக்ஸ். ஏன்னா ஜெராக்ஸ்ன்றது ஆக்சுவலாக ஃபோட்டோ காப்பியை கண்டுபிடிச்ச மிஷின் கம்பெனி. ஃபோட்டோ காப்பியை இன்ட்ரடியூஸ் பண்ண கம்பெனி பேர் வந்து ஜெராக்ஸ். நீங்கள் அதனால தான் பண்ணுறோம் ஜெராக்ஸ் பேர் வச்சுக்கோம். அது மாதிரி தான் ஓகேங்களா. அது மாதிரி ஜஸ்டிஸ் என்ற பேர் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பேர் பத்திரிகை பேருக்கு ஜஸ்டிஸ்ன்ற பேரும் வந்துடுச்சு நம்மளுக்கு. இந்த ஜஸ்டிஸ் இந்த பத்திரிகை நடத்துகிற அந்த பத்திரிகை நடத்துனாங்க. அந்த பேர்லேயே அந்த அமைப்பு தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 பேர் பில்லர்ஸ். அந்த 3 பேர் யாராவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தியாகராய செட்டியார், இன்னொருத்தர் டிஎம் நாயர், தியாகராய செட்டியார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா வெள்ளுடை வேந்தர் சொல்லுவாங்க. ஒயிட் ட்ரெஸ்ல இருப்பார் ஓகேங்களா. அந்த ஏவிஎம் ஒயிட் ட்ரெஸ்ல இருப்பார். அவர் அந்த வெள்ளுடை வேந்தர் மாநகராட்சியில இதுவாக இருக்கார், தந்தையாக இருக்காரு, மேயராக இருக்காரு, கார்பரேஷன் இருக்காரு, பல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் ரொம்ப சாதாரணமான ஆள். அவர் பேர்ல ஒரு நகர் கூட சென்னையில் ஒரு நகர் இல்லையா என்ன நகர் டி நகர் புல்வாம் நகர் தியாகராய நகர். ஆனால் நம்ம சொல்றது தான் சொல்றோம் டி நகர் தான் சொல்றோம். நான் தியாகராய நகர் சொல்றது கிடையாது ஓகேங்களா. ஏன்னா அவசரம் இப்போ நீங்க டி நகருக்குள்ள போறீங்க ஒரு குழந்தையா அப்பா போறாங்கன்னு சொன்னதுக்கு அப்பாவுக்கு அந்த குழந்தை கேட்கும் அப்பா தியாகராய நகர் பேர் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா தியாகராய இருந்தார் வெள்ளுடை வேந்தர் அவர் சொல்லுவாங்க. நீதி கட்சி ஆரம்பிச்சவர் அவர் ஒருத்தர் சென்னை மாநகராட்சியோட இது மேயராக இருந்திருக்கிறார். அவர் பேர் என்னன்னா இலவச மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்து வச்சார் மாநகராட்சி பள்ளிகள்ல, சென்னை மாநகராட்சி பள்ளிகள்ல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னோடியா இருந்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்றது. இப்போ வந்து குறிக்காச்சு டி நகர். ஏன்பா டி நகர் பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டா நிறைய டீ குடிக்காங்க வாடகை டீ ஒரு டீ குடிச்சிருக்காங்க. அது சென்னை சில்ஸ்க்கு டீ குடிச்சதுக்கப்புறம் அது டி நகரா வேற மாறி டி நகர் வந்து டி நகரா மாறி போச்சு. எந்த தியாகராய செட்டியார் ஒரு பக்கம் டிஎம் நாயர் பார்த்தீங்கன்னா இதுல மிகச்சிறந்த மருத்துவர் இவரை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். இந்த மாதிரி ஒரு ஆள் தான் இருக்கணும் அதுக்கு நகராட்சியில இருக்கும் சென்னை நகராட்சியில் இருக்கணும்னு சொல்லி பாராட்டப்பட்டவர். பத்திரிகைலாம் பாராட்டி எழுதக்கூடிய அளவுக்கு இருந்தவர். இவங்க 2 பேரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இதுல இருக்கிறாங்க மாநகராட்சியில இருக்கிறாங்க, சென்னை கார்பரேஷன்ல இருக்கிறாங்க. இவர் மாநகராட்சி தலைவராக இருக்கிறார் தியாகராயர். அந்த நேரத்தில் மாநகராட்சி கவுன்சிலராக இவர் இருக்கிறார், உறுப்பினராக டிஎம் நாயர் இருக்கிறார். இதற்கு திருவள்ளிக்கேணியில ஒரு கோயில் இருக்கு பார்த்தசாமி கோயிலா
அந்த கோயில் குளம் இருப்பாரு, தெப்ப குளம். அந்த கோயில் வந்து அந்த குளம் வந்து ரொம்ப எதிர்பார்க்குது, அசுத்தத்தை பரப்புது, நிறைய நோய்கள் பரப்புற காரணமாகுது. சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த குளத்துல. ஆனால் குளத்தையே மூடிக்கணும்னு சொல்லி தீயமாக பேசுறாங்க. ஆனால் தியாகராஜர் என்ன சொல்றாங்கன்னா, யாரோ சில குளம் தற்கொலை பண்ணிக்கிறாங்கிறதுக்காகவோ ஏதோ சில நோய்க்கு பரவுறதுக்காகவோ அது சீர் இல்லாமல் குளத்தையும் மூடக்கூடாதுன்னு சொல்றாரு. 2 பேரும் அந்த ஏற்பட்ட பிரச்சனை தான் அவங்களுக்கு பேசிக்காமே இருந்தாங்க. ஆனால் அவங்க பேசாம அந்த 2 பேரையும் பேச வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு அனுப்புறாங்க, எம்எல்சி கேள்விப்பட்டிருக்கு, மேலவை இருக்கு இல்லையா, மேலவைக்கு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கும் போது அந்த மெத்தட்லாம் பாலியில் கவர் ஆயிடுச்சா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கவர் ஆயிடுச்சா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கவர் ஆயிடுச்சா, சட்டப்பேரவை பார்த்தாச்சா, சட்டப்பேரவை சட்டப்பேரவை பார்க்கும்போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியர்கள், உள்ளாட்சி உறுப்பினர்கள், லோக்கல் பாடிஸ் தேர்ந்தெடுக்கும். அப்போ லோக்கல் பாடிஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்கும்போது அதில் சென்னை மாநகராட்சி சார்பாக வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு போஸ்ட்டுக்கு 4 பேர் போட்டி போடுறாங்க. அந்த 4 பேர்ல யார் ஒருத்தர் 2 முக்கியமானவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎம் நாயரும் ஒரு தியாகராஜ சிங்காரம் நிற்கிறார், இன்னொரு தேசிகாமணி வந்து நிற்கிறார், ஒருத்தர் சிங்காரம் வந்து நிற்கிறார். இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஜெயிச்சு போகணும். 32 பேரும் வாக்களிக்கணும், 32 பேர் ஓட்டு போடுறாங்க. டிஎம் நாயருக்கு 10 ஓட்டு வருது, இவருக்கு வெள்ளுடை மேந்த தியாகராஜருக்கு பார்த்தீங்கன்னா 6 ஓட்டு தான் வருது. மிச்சர் ஓட்டு ஸ்பிரிட் ஆகுது, யாருக்கு மெஜாரிட்டி வரல. 32 எத்தனை வந்தால் மெஜாரிட்டி? 17 வந்தால் மெஜாரிட்டி. 32 பாதி 16, ஒரு கூட்டம் 10 வந்தால் மெஜாரிட்டி. ஆனால் யாருக்கு வரல? யாராச்சும் ஒருத்தர் போட்டியிலேருந்து விலகிட்டா யாராவது ஒருத்தர் மெஜாரிட்டி கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. உடனே என்ன பண்ணாங்க, தியாகராஜ சரியா நான் விலகிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் விலகிக்கிறேன், அவர் விலகி வந்துடுறாரு. மிச்சம் 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேருக்கு மறுபடியும் நடக்குது, மறுபடியும் யாருக்கு மெஜாரிட்டி வரல. அப்போ யாராச்சும் ஒருத்தர் விலகிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஐயோ தேசிகாமணி விலகிற சொல்லி எல்லாம் கேட்கிறாங்க. விலக மாட்டேன், டிஎம் நாயர் நான் விலகிக்கிறேன், டிஎம் நாயர் நான் விலகிறேன். தனிப்பட்ட முறையில் பாருங்க 2 பேருமே இது இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பொதுவான பிரச்சனை வந்து என்ன பண்றாங்க, ஒரே மாதிரி கொள்கை இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் குளம் மூடத்துல மூடக்கூடாது சொல்றாரு. ஆனால் ஒரு இது வரும்போது நான் இவர் ஒதுக்கிறார், அவர் ஒதுக்கிறார். கடைசியில் தேசிகாமணி ஜெயிச்சு உள்ள வந்துடுறாரு, அந்த இது வந்துடுறாரு. அது இது மாதிரி பேசாமல் இருந்தாலும் ஒரு கொள்கை நோக்கில் ஒன்றா இருக்கிறாங்க. இந்த கொள்கை தனிப்பட்ட கொள்கை வேற, பொது நலம் அடைகிறது வேற இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட 2 தலைவர்கள் ஒன்றா வச்சு அந்த நீதி கட்சி ஆரம்பிச்சு வச்ச பெருமை யாருக்கு போய் சேர்ந்து இணைச்சி வச்சு பேச வச்சு ஆரம்பிச்ச பெருமை இருக்கு. அப்படி ஆரம்பிச்ச நீதி கட்சி 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சியானது அடுத்தடுத்து அந்த தேர்தலில் போட்டியிடுவதை முடிவு செய்தது. தேர்தல் வந்தால் போட்டியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. தேர்தல் வந்தது எப்போ வந்தது? 2020ஆம் ஆண்டு தேர்தல் வந்தது. இந்த தேர்தலில் நீதி கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தில் ஆட்சி அமைத்தது. இந்தியாவிலேயே ஆட்சி அமைத்த முதல் இந்திய மந்திரி சபை என்ற பெருமை நீதி கட்சிக்கு போச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியாவில் ஒரு இந்திய அரசாங்கம் அமைச்சது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சென்னை மாகாணத்தில் ஆட்சி அமைச்சாங்க. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டதான் போட்டியிடல. ஏன் போட்டியிடல? 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமா இந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தின் காரணமா காங்கிரஸ் போட்டியிடாம இருந்தது. ஒத்துழையாமை இயக்கம் வாபஸ் பெறப்பட்டாலும் கூட சரியாக எலெக்ஷன் நிற்கக்கூடாது காங்கிரஸ் கட்சி கொள்கையா இருந்தது. ஆனால் 2020 எலெக்ஷன் அப்போ சிவியரா இருந்தது, ஒத்துழையாமை நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் தீவிரமா இருந்தது. அதனால காங்கிரஸ் நிற்கல. காங்கிரஸ் நிற்காத காரணத்துக்காக என்ன ஆச்சு தெரியுமா, நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பராயலு முதல் சுப்பராயலு ரெட்டியார் என்று சொல்லக்கூடியவர் முதல் முதலமைச்சராக பிரீமியர் போஸ்ட் பிரீமியர் சொல்லக்கூடிய முதல் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நீதி கட்சியின் முதல் முதலமைச்சராக சுப்பராயலு பொறுப்பேற்றுக் கொண்டார். 2020ஆம் ஆண்டு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தது. 2020 2037 வரைக்கும் இந்த நீதி கட்சியோட ஆட்சி தான் இருந்தது. 1937 வரை நீதி கட்சியோட ஆட்சி தொடர்ந்தது. இடையில நீதி கட்சியோட ஆட்சி இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பி சுப்பராயன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணார், நீதி கட்சியோட ஆதரவோட சுயேட்சையாக முதலமைச்சராக இருப்பார். ஆனால் அவர் நீதி கட்சியிலே தான் இருந்தார். வெளிவந்து சுயேட்சையாக இருப்பார், நீதி கட்சி ஆதரவோடு இருப்பார். அதை ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது 1920 1937 வரைக்கும் நீதி கட்சியோட ஆட்சி இருந்தது. இந்த நீதி கட்சியோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா செய்யப்பட்ட சாதனைகள் மிக மிக அதிகமான சாதனைகள் செய்யப்பட்டதாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அப்ப நீதி கட்சி அப்படி என்னதான் சாதனைகள் செய்தாங்க? நீதி கட்சி ஆட்சி வந்தது ஒரு சாதனை. ஏன் நீதி கட்சி ஆட்சி வந்தது ஒரு சாதனை பார்த்தீங்கன்னா 2016 நீதி கட்சி ஆரம்பிச்சாங்க பாருங்க. எப்ப ஆரம்பிச்சாங்க? நவம்பர் மாதம். டிசம்பர் மாதம் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. என்ன அறிக்கை? மேனிஃபெஸ்டோ வெளியிட்டாங்க. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமணர் அல்லாதவர்களின் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த கூட்டறிக்கை என்ன சுட்டி காமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய சென்னை மாகாண மக்கள் தொகை ஏறக்குறைய 4.4 கோடி அளவு இருந்த மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் அளவு தான் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் இருக்கிறாங்க. மிச்சம் எல்லாமே நிம்மதாக இருக்கிறாங்க, நான் பிராமின்ஸ் தான் இருக்கிறாங்க. நான் பிராமின்ஸ் இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய சொசைட்டியில்
பிராமின்ஸோடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கு. வேலை வாய்ப்புகளில் கல்வியில் அவங்களுக்கு தான் இடம் இருக்குது. ஆனால் நான் பிராமின்ஸ்க்கும் பிராமணர் அல்லாதவங்களுக்கும் அது இடம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிறாங்க. இந்தியாவில் ஆட்சியை அமைஞ்ச எப்படிப்பட்ட ஆட்சி அமையணும்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய ஆட்சி மாதிரி இருக்கணும். அதாவது ஈக்குவாலிட்டி பேஸ் பண்ண ஆட்சியாக இருக்கணும். சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் ஆட்சி அமையணும். அது சமத்துவ கொள்கையில் ஆட்சி அமைகிறத விட வெறும் சுதந்திரம் மட்டும் உதவாது. பிரிட்டிஷ்காரங்க என்ன வாங்க தேவை வேணும், சுதந்திரம் மட்டும் வாங்க தேவையில்லை. அந்த சுதந்திரம் வாங்கின எப்படிப்பட்ட சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸோட சுதந்திரம் வாங்கணும். சமூக நீதியோட சுதந்திரம் வாங்க பரவாயில்ல. ஆங்கிலேயர் ஆகிறார்கள், ஆங்கிலேயர்கள் விடுதலை நாம் பெற்றால் மறுபடியும் நம்ம ஆள ஆரம்பிப்பார்கள், பிராமணர்கள் ஆள ஆரம்பிப்பார்கள். வெள்ளையர்கள் போனாலும் இந்த வெள்ளையர்கள் நம்மளை ஆழ்வார்கள். ஆனால் வெள்ளையர்கள் ஒரு வெள்ளையருக்கு இன்னொரு வெள்ளையரை மாற்றுவார் வழிய, ஆனால் தொல்லைகள் மாறாது. அது எந்த வகையிலும் நமக்கு சமுதாயத்தில் நமக்கு முன்னேற்றம் தராது என்ற காரணத்தினால சமூக நீதியுடன் கூடிய ஒரு சமுதாயம் அமைந்தால் மட்டும்தான் நாம் இந்த வழியாக பொருத்தமாக இருக்கும். வெறும் சுதந்திரம் வெறும் விடுதலை என்பது உதவாது என்பதுதான் இவருடைய நீதி கட்சியோட கருத்தாக கொள்கையாக இருந்தது. அந்த ஆன்டி பிராமின் மேனிஃபெஸ்டோ சொல்லக்கூடிய பிராமணர் அல்லாதவனுடைய அந்த கூட்டறிக்கை கூட அதான் சொல்லப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் எளிதாக வெற்றி பெற்று வந்தாங்க. ஏன்னா மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறாங்க, மெஜாரிட்டி இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி போட்டியிடல. இந்த காரணத்தெல்லாம் மத்தியில் என்ன பண்ணாங்க, ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த நீதி கட்சியுடைய சாதனைகள் சொல்ல ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பெண் குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டினாங்க. அதனால பள்ளிகளில் ஆண் குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெண் குழந்தைகளுக்கும் இலவச கல்வி அளிக்கணும் அப்படின்றத முழுமையாகவே அறிவிச்சாங்க நீதி கட்சி அரசாங்கம். இப்போ இலவச கல்வி இருக்குதா? நம்ம அரசாங்கம் இலவச கல்வி கொடுக்குதா? எந்த ஆர்டிக்கல் அடிப்படை உரிமையா மாற்றப்படுது இலவச கல்வி? ஆரம்ப கல்வி எப்போ வாங்கி போச்சு? 21 வந்து கட்டாயம் ஆரம்ப கல்வி சொல்லிட்டு அதே போல அப்பயே பாத்தீங்கன்னா இந்த நீதி கட்சி பிரிட்டிஷ் அரசாங்க ஆட்சியிலேயே பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, கல்வி அடிப்படை கல்வி கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம முதல் கம்யூனல் ஜீவோ போட்டாங்க. அதாவது 21 ஒரு கம்யூனல் ஜீவோ. அந்த கம்யூனல் ஜீவோ அப்படின்னா கம்யூனல் ஜீவோ, அதாவது வகுப்புவாதி ஆணை அப்படின்னு சொல்லக்கூடிய இடஒதுக்கீட்டு அரசாணை அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனல் ஜீவோவை பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த கம்யூனல் ஜீவோ பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ரிசர்வேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க. ரிசர்வேஷன் பாலிசிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த ரிசர்வேஷன் பண்ணிக்கிறது தனியாக பண்ணிட்டு போகணும், ஓகேவா? ஆனால் அது வேற ஒரு கிளாஸ் அதை ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பட் ரிசர்வேஷன் பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக இடஒதுக்கீடு அரசாணை பிறப்பிச்சு பிராமணர் அல்லாதவர்களுக்காக இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. கல்வியிலேயும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சாங்க. இடஒதுக்கீடுங்கிறது இப்போ இன்னொரு தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 10% இருக்குங்க, 69% வளர்ந்துருக்குது. மற்ற மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அது காரணம் நீதி கட்சியோடு தான். அந்த இடஒதுக்கீடு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது 2 முறை பிறப்பிச்சிருப்பாங்க. முதல் முறை பார்த்தீங்கன்னா 1923 பிறப்பிச்சிருப்பாங்க. 2022 1921 செப்டம்பர் 14, 1922 ஆகஸ்ட் 18 2 முறை அது இடஒதுக்கீடு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும். இது ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது இன்னைக்கு வரைக்கும் நீதி கட்சி. இந்த நீதி கட்சியில் அப்போ போட்ட விதை தான் எல்லா மாநிலங்களிலும் இந்தியா முழுவதும் மத்திய அரசாங்கத்திலையும் சரி மாநில அரசாங்கத்திலும் சரி இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு அடிப்படையாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட மிகப்பெரிய சாதனை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கிறது. பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க, எப்போ கொடுத்தாங்க? அதில் பெண்கள் தீவிரமாக பங்கேற்கலாம், அரசியலில் பங்கேற்கலாம், வாக்குரிமை அளிக்கலாம்னு சொன்னாங்க. அதோட விளைவு தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் இந்த சிறப்பு யாருக்கு போகுது? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு போகிறது. இந்த பெண்களுக்கு வாக்குரிமை இருக்க பெண்கள் வாக்குரிமை இந்தியாவில் இருக்குதா இல்லைங்க? வாக்குரிமை இருக்குதா? எந்த மாதிரி வாக்குரிமை பெண்கள் வாக்குரிமை எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்கும் வாக்குரிமையா? குறிப்பிட்ட பெண்கள் மட்டும் வாக்குரிமையா? எல்லா பெண்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சா வாக்குரிமை? ஆண்களுக்கு வாக்குரிமை பெண்களுக்கு வாக்குரிமையே இந்தியாவில் இல்லாமல் இருக்கு. பெண்களுக்கு வாக்குரிமை மறுமலா கொடுத்த தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியலாக சுற்றி இருக்குது. நம்ம பெண்களை சுற்றி தான் இருக்கு. எப்படி பெண்களை சுற்றி இருக்கு தெரியும்? நான் சொல்லியா பெண்களை சுற்றி எப்படி இருக்கு தெரியும்? எப்படி இருக்கு பெண்களை சுற்றி அரசியல்? தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாட்டில் அரசியல் எப்படி பெண்களை சுற்றி இருக்கு சொல்லியா? பெண்கள் சொல்லியா? இன்னைக்கு பெண்கள் தாங்க எனக்கு ஓட் பேங்க பெண்கள் தானே. எந்த திட்டம் பண்ணாலும் அரசாங்கம் யாருக்கு கொடுக்குது? பெண்கள் தான் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு ஏதாவது திட்டம் கொடுத்தா எதுவும் பெண்கள் தான் திட்டம் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பாக எடுத்து மூவலூர் ராமாவரம் அம்மா திருமண திட்டம் என்ன கொடுக்குறாங்க? பாலுக்கு தங்கம் கொடுக்குறாங்க. எவ்வளவு தங்கம் கொடுக்குறாங்க? 8 கிராம் தங்கமும் 50 கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? அதை திருமண பெண் கொடுக்குறாங்க. அந்த 8 கிராம் தங்கம் யாருக்கு திருமண பெண்ணு தான். அதை கஷ்டப்பட்டு கட்டுறாங்க, 3 முடிச்சு போடுறாங்க.
அவனுக்கு ஏதாவது 1 கிராமா உண்டா? கிடையாது. அது கட்டிக்கிற பெண்ணுக்கு மட்டும் 8 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க அரசாங்கம். ஏன் அந்த 3 முடிச்சு கஷ்டப்பட்டு போறாங்க, அவனுக்கு ஏதோ 1 கிராம் தங்கம் கொடுக்குறதா கொடுக்குறது. அதுக்கடுத்து பாருங்க, மகப்பேறு நிதி உதவி திட்டம் எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க? 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 12,000 ரூபாய் இப்போ 18,000 ரூபாய் 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக வச்சு யார் பேர்ல கொடுக்குறாங்க? முத்துலட்சுமி மீடியா அம்மையார் பேர்ல கொடுக்குறாங்க. அந்த நிதி உதவி யாருக்கு போகுது? பெண்களுக்கு தான். ஓகேங்களா? ஏன் அதுக்கு காரணமா அந்த ஆணுக்கு ஏதாவது ஒரு 1000 ரூபாய் கொடுக்கூடாதா? அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? அவ்வளோ ஏன் பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுக்குற அரசாங்கம், ஆண்களுக்கு ஒரு சைக்கிள் கூட கொடுக்க மாட்டேங்குது. ஒரு ஓட்டர் சைக்கிளாக கொடுக்குறாங்க, ஓட்டுறதுக்கு ஸ்கூட்டி கொடுக்குற அரசாங்கம், ஆண்களுக்கு ஒரு ஓட்டர் சைக்கிள் கூட கொடுக்குறது. எல்லாமே பெண்கள் சுற்றிய பெண்கள் மயமாக தான் அரசாங்கம் இருக்குது. 1921 பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தது நீதி கட்சி அரசாங்கம் தான். உலகிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தது பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. 1893 நியூசிலாந்து தான் ஃபர்ஸ்ட் டு கிவ் voting rights for women for the first time. 1893 1893 பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை அளிக்கப்பட்டது எந்த நாட்டில்? நியூசிலாந்து. நியூவா கொடுத்தது நியூசிலாந்து. பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாம நியூவா கொடுத்து நியூசிலாந்து கொடுத்தாங்க. நியூசிலாந்து நாட்டில் இருக்கு, இந்த நாட்டில் இருக்கு, அந்த நாட்டில் இருக்கு. ஆனா நம்ம நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாதது அநீதியாக இருக்கிறது. அப்படின்னா அநீதி போக்கியது நீதி கட்சி. அந்த பெண்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதி கலைந்தது யார்? நீதி கட்சி. அது ஒரு சாதனையாக பார்க்க முடிகிறது. பிறகு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு தேர்வாணையம், பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது நீதி கட்சியினுடைய ஆட்சியில் தான். எந்த வருஷம்? 1924. 2 கேள்வி இதில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ரீசெண்டாக குரூப் 4 கேட்டிருக்காங்க. நான் பசங்க 2 கேட்டிருக்காங்க. அதில் 24 பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் நிறுவப்பட்டது. பின்னாடி 1923 இடம் மாறிடுச்சுங்க, மாற்றப்பட்டது. பிரிட்டிஷ்காருக்கு ரூட் போட்டு கொடுத்தது பிரிட்டிஷ் பார்ட்டி தான். இப்போ மோடி சர்வீஸ் கமிஷன் ஆரம்பிக்கிற கான்செப்டை யாருக்கு சொல்லிக் கொடுத்தது? நீதி கட்சி சொல்லிக் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் 2 பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டாங்க. என்ன பல்கலைக்கழகம்? ஆந்திரா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் இந்து அறநிலையத்துறை சட்டம், இண்டோ ரிலீஜியஸ் ஆக்ட், என்டோமெண்ட் ஆக்ட் இயற்றப்பட்டது இந்த காலத்தில் தான். அது பெரும்பாலான மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட மதத்தை பின்பற்ற மக்கள் இருக்கிற இடத்துல குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும்தான் அந்த கோயிலை டாமினேஷன் பண்ண முடியும். அந்த கோயில் அரங்காவலர் கமிட்டி உறுப்பினர் ஆக முடியும். யார் குறிப்பிட்ட ஜாதி பிரிவு மட்டும்தான் இருக்குது. அதெல்லாத்தையும் மாற்றி அரசாங்கம் அதை எடுத்துக்கிற கோயில் என்ன பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் குறிப்பிட்ட மதத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் அந்த கோயில் நிர்வாகத்தில் அனுமதி கொடுக்கணுன்றதுக்கு தான் என்ன பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை சட்டம் இயற்றப்பட்டது. இப்போ பார்த்துருக்கீங்க சில கோயில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அரசாங்க கோயிலாக இருக்கும், சில கோயில் தனியார் கோயிலாக இருக்கும். எப்படி நம்ம அரசாங்க கோயில் கண்டுபிடிக்கிறது? இப்போ இது இருக்கு பாருங்க, இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு வர கோயிலுக்கு கண்டுபிடிக்கும். சென்னியம்மன் கோயிலுக்கு நம்ம 3% சென்னியம்மன் கோயில் அது எதாவது வருவீங்க அரசாங்கத்துக்கு இந்து அறநிலையத்துறை சட்டத்தில் வருதா எனக்கு கண்டுபிடிக்கிறீங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு பேர் அது போடலாம் வச்சிருக்காங்க. அந்த கோயில் பேரை மாதிரி கண்டுபிடிச்சது செல்லியம்மன் கோயிலுக்கு முன்னாடி என்ன செல்லியம்மன்? அவ்வளோதான். ஆமின்னா அருள்மிகு. அருள்மிகு அப்படின்ற பேர் வந்துச்சுன்னா அது இந்து அறநிலையத்துறை சட்டத்தில் இருக்கிற கோயிலுக்கு பேர். ஆனால் எல்லாரும் வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் வச்சுக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் அதை வச்சு பிளான் வச்சது அதுதான். அருள்மிகு 2 பேர் வச்சிருக்காங்க, அதை அடையாளப்படுத்தி தான் வச்சாங்க. அந்த சட்டம் 1926ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டதும் இந்த நீதி கட்சியினுடைய ஆட்சியில் தான் பிறப்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கிறது, அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை ஆதி திராவிடர் என்று அழைக்கின்ற முறை வேற பேர்ல வச்சிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வச்சிருக்காங்க. ஆனால் அவன் ஆதி திராவிடர் முறை, ஆதி திராவிடர் அந்த பெயர் அது உருவாக்கப்பட்டது நீதி கட்சி ஆட்சியில் தான். நீதி கட்சியோட சாதனைகள் பார்த்தீங்கன்னா பல சாதனைகள் இருக்குது. அதற்கு கொஞ்சம் தேவையில்லாம் மறுபடியும் அயோத்திதாச பணிகளான கட்சி மொழிபெயர் வருது. திராவிடர் கழகம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? பேர் மாற்றினாங்க 1944. 1944 எந்த ஊருக்கு நடந்த மாநாட்டில்? சேலம் மாநாட்டில் பேர் மாத்துறாங்க. 1944 சேலத்தில் நடந்த மாநாட்டில் அந்த கட்சியோட பேரை நீதி கட்சியோட இருக்கிற பேர் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பேரு நான் மாறி போச்சுங்க. திராவிடர் கழகம் டீக்கா மாறி போச்சு. சரிங்களா? இப்போ அந்த பேர் மாற்றத்துக்கான தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது? அது அறிஞர் அண்ணா பண்ணாங்க. எக்ஸாம்ல 2 முறை 2 விதமா கேள்வி கேட்டுக்கிறாங்க. நீதி கட்சியின் பெயரை டீக்கா என்று மாற்றியவர் அது யார் கேட்டுக்கிறாங்க. Who changed the name? அப்படி பார்த்தீங்கன்னா பெரியார். யார் அந்த நேம் சேஞ்சிங் ரெசல்யூஷன் வாஸ் மூவ்டு பை அண்ணா. அறிஞர் அண்ணா பெயர் மாற்ற தீர்மானத்தை கொண்டது அண்ணா. எந்த மாநாடு? சேலம் மாநாடு 1944 1944 அந்த மாநாடு. அந்த தீகா மாத்திட்டு தீகாவுக்கு ஒரு கொடி உருவாக்குறாங்க. இப்ப தீகா கட்சி இருக்கிறதா இல்லைங்களா? தீகா இருக்கு இல்லைங்களா? யார் தலைவர்? இப்ப தீகாவோட தலைவராக இருக்கு வீரமணி தலைவராக இருக்காரு. அந்த கட்சி நம்ம இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்காங்க. காயத்ரி, ரகுராமன், ஜெயராமன் நம்ம சும்மா குடிச்சிருக்கிற திருமாவளவனையும் வீரமணியும் சிடி பார்த்துருக்காங்க இல்லையா? அந்த வீரமணி தான் தீகாவோட தலைவராக இருக்காரு. அந்த வீரமணி தலைவராக இருக்கிற தீகாவை ஒரு கொடி
திமுக ஒரு குடி இருக்கும், அதிமுக ஒரு குடி இருக்கும். திமுக எப்படி குடி இருக்குங்க? திமுக குடி பார்த்தீங்கன்னா கருப்பு, கருப்பு நடுவில் இப்போ அடுத்த லெவல் வந்து நம்ம போயிட்டு இருக்க வேண்டிய செகண்ட் செமஸ்டர் நம்ம இருக்கும். அதை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸாக நீங்கள் உங்களுக்கு மாற்றிக்கிட்டா மட்டும் தான் முடியும். ஓகேங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது இது இப்போ திராவிட மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். திராவிட மூவ்மெண்ட் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இன்னைக்கு திராவிடம் இருக்குதா இல்லையா? அன்னைக்கு திராவிட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அப்போ திராவிடம்னா எதுக்காக ஆரம்பிச்சது? திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை எதுக்காக வந்தது? அந்த திராவிட இயக்கம் அப்படிங்கிறது எதுக்காக தொடர்ந்தது? எதுக்கு ஆப்போசிட்டா? காங்கிரஸுக்கு ஆப்போசிட்டா, பிராமின்ஸுக்கு ஆப்போசிட்டா, கேள்வி ஆப்ஷன் ஆக்சுவலா காங்கிரஸுக்கு ஆப்போசிட்டா வச்சுட்டா கூட பர்பஸ் என்ன பர்பஸ் ஆரம்பிச்சாங்க? ஆன்டி பிராமின்ஸ் தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க எதை வந்து யாருக்கு லாயல் தவிர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிரிட்டிஷ் லாயலாக நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் லாயல் டு த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருந்தாங்க. யாரு? ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? பிரிட்டிஷ்காரங்களே மெயில், பிரிட்டிஷ்காரங்க போயிட்டு இன்னொரு ஆட்சி வரத்தை விட பிரிட்டிஷ் அரசாங்கம் கடுமையானவங்களும் பரவாயில்ல தான் நினைச்சாங்க. ஆனால் அவங்க கொள்கை அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த நீதி கட்சிங்கிறது அந்த கான்செப்ட் மாறி போயிட்டு தீக்காவாக மாறி போச்சு. தீக்கா வந்த பிறகு என்ன மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் அதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்கான வேலைகள் அதிகமாக இருக்காது. அப்படியே கொஞ்சம் ஒரு இது மாதிரி பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ 1944 நினைக்கிறோம் சேலம் மாநாட்டில் என்ன மாதிரி பேர் வந்து தீக்கா அப்படின்னு மாறிச்சு. இந்த இது மாதிரியே நம்ம ஒரு பெரிய பர்சனாலிட்டியை நம்ம அப்படியே கடந்து வந்துட்டே இருக்கும். கெஸ்ட் லைசன் கடந்து வந்துருக்கோம். யாரும் கடந்து வந்துடும்? ஈவிஆர் ஈஸியா தெரியும். ஆனால் ஈவிஆர் ஈஸியாக தெரியுமா அப்படின்னு தெரியல இல்லைங்களா? ராமசாமி பற்றி அது தனியாக நம்ம அவர் பெரியாரிசம்ங்கிறது தனியாக பார்க்க போகிறோம். அது இப்போ ஜஸ்ட் அப்படியே அவரை கூட மட்டும் பண்ணிட்டோம். ஆனால் பெரியார் பற்றி தனியாக பார்க்க போகிறோம். அது வேறு விஷயம். ஓகேங்களா? இப்போ பெரியாரும் அண்ணாவும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அண்ணாவும் பெரியார் 2 பேருமே எக்ஸாம்பிள் வராங்க உங்களுக்கு. பெரியார் எப்போ அண்ணா பெரியாரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935 யதார்த்தமா நீங்கள் ஒன்லைன் நோட் பண்ணிச்சேன். ஓகேங்களா? அப்புறம் தனியாக பார்த்துக்கணும். பெரியார் அண்ணா ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ பார்த்தா 1935 சந்திக்கிறார். யாருக்கு சந்திக்கிறீங்க? அண்ணா போய் பெரியார் பார்க்குறாரு. அண்ணா போய் பெரியார் எந்த ஊரில் சந்திக்கிறாங்க? திருப்பூரில் சந்திக்கிறாங்க. அந்த திருப்பூர் சந்திப்பு திருப்பு முனையாக மாறி போச்சு. 2 பேருக்கும் திருப்பு முனையாக மாறி போச்சு. பெரியார் போயிட்டு அண்ணா பார்க்குறாரு, 1935 பார்க்குறாரு. அப்புறம் இவங்க கூட போயிட்டார். பெரியார் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குடிசை போட்டு அண்ணா அங்கேயே உட்காந்துட்டார். பெரியாருடைய இதெல்லாம் மேக்சின்ஸ் இருக்குது. குடியரசு அதெல்லாம் அந்த மேக்சின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் சப் எடிட்டராக மாறிட்டார். அண்ணா பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 10-15 பேருக்கு கிளம்பி நேராக பெரியார் கிட்ட உட்காந்துட்டாங்க. என் பிள்ளைய மதம் போட்டு கட்டினம் வச்சுட்டீங்க, எங்கள் பிள்ளைய வீட்டுக்கு கொடுங்க, என் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அண்ணாவுடைய இவங்களாம் பேரண்ட்ஸு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் போய் பெரியார்கிட்ட சண்டை. என் பையனை தீ காமிச்சிருக்குன்னு சொல்லி பெரியார் நான் அதெல்லாம் உங்கள் பையனை பிடிச்சி வச்சுக்கல, தாராளமாக உங்கள் பையன் கூட்டு போக வேண்டாம். ஆனால் அண்ணா வந்து இல்லை என்னை யாரும் கடத்தலை, என்னை யாரையும் பிடிச்சி வைக்கல, நானே தான் ஐயாயிரம் போய் போட்டுருக்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். அந்த 1935 ஒரு பெரியாருடைய பத்திரிகையில் சப் எடிட்டர் அண்ணா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் எடிட்டராகவும் மாறுறாரு. எல்லா இதுவும் பெரியார் அவர் ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட விஷயத்தில் பெரியாரும் அண்ணாவும் 2 விஷயத்துல கருத்து வேறுபாடு வருது. பெரியாருக்கு அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வரும் போகும். ஆனால் 2 முக்கியமான விஷயங்கள்ல அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சுதந்திரம். இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ வருது? 1947 ஆகஸ்ட் மாதம் 15 சுதந்திரம் வருது. இந்த சுதந்திரம் வரப்போது நான் தெரிஞ்சவங்க அந்த சுதந்திரத்தை எல்லாரும் கொண்டாடி பகிர்றதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் பெரியார் மட்டும் என்ன சொல்றாருன்னா அது துக்க தினம் அப்படின்னு அனுசரிக்கணும்னு சொல்றாரு. டே ஆஃப் சார்வ் அப்படின்ற ஏன் அவர் சொல்றாரு பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திரம் வந்தால் என்ன ஆக போகுது? ஆட்சி மாற்றம் வரப்போது ஆட்சி மாற்றம் நடக்க போறது இல்லை. நம்ம எதிர்பார்த்த நம்ம கேட்டுட்டு இருக்கிற அந்த சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது நம்ம கிடைக்க போறது இல்லை. இட்ஸ் அ ரியல் சைட் ஆஃப் கவர்மெண்ட். அவ்வளோதான். பிரிட்டிஷ்காரங்க போய் வர போறேன். ஆனால் நம்ம என்ன கேட்டு நீதி கட்சியோட இதெல்லாம் எப்படி போராட்டம் இருக்குது? சோசியல் ஜஸ்டிஸ் வேணும், சம நீதி வேணும், சோசியல் டிஸ்கிரிமினேஷன் கூட இருக்கும். ஆன்டி பிராமின்ஸ் அப்படிங்கிற இது வந்து காரணமே பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் நடத்துறோமோ அதே கூட மதம் நடக்கிறது கிடையாது. ஈக்குவாலிட்டி கிடையாது. எல்லாரும் மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடு. அயோத்திதாசர் பற்றி மறுபடியும் நீங்கள் சொல்ல வேண்டியது. அயோத்திதாசர் என்ன பத்திரிகை தொடர்ந்தாரு பார்த்தோம்? 1 பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிகை தொடர்ந்தாரு. அப்புறம் அந்த 1 பைசா வந்து எடுத்துக்காரு. வெறும் தமிழன் அடிப்படை இது மேக்சின் நடத்தினார்.
அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு மாடல் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, 1 பைசா தமிழ் வேக்சின். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாருன்னா அந்த 1 பைசான்னு எடுத்துட்டாரு, வெறும் தமிழ் வேக்சின் மட்டும் அவர் நடத்துறாரு. ஏன்னா அப்படி கேட்டா என்ன பண்ணாரு, அயோத்தி தாசன் அவர் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி கடுமையா சாடுறாரு. என்ன சார் இதுல தென்னாப்பிரிக்காவில் அந்த ரேஸ் டிஸ்கிரிமினேஷன் இல்லைங்களா, இனவெறி இருக்கு பாருங்க தென்னாப்பிரிக்காவில், பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள் சொல்லி அதுக்கெல்லாம் போராடுறீங்க, எல்லாரும் போராடுறீங்க, எல்லாம் குரல் கொடுக்குறீங்க. ஆனா இந்தியாவிலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லா கருப்பு மக்களும் மிச்சம் இருக்கிற மற்ற கருப்பு மக்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த இனவரிக்கு நிறவரிக்கு முடிவு இல்லையா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இது முன்னேற்றம் இல்லையா அப்படின்னு அயோத்திதாசன் பேசுறதுனா பெரியார் மனசுல பெரிய அளவுக்கு தாக்கல் ஏற்படுத்துச்சு. சரி அப்ப என்ன பண்ண பெரியார் வந்தாசன் நம்ம ஒரு போன கிளாஸ்ல பார்த்தோம். பெரியார் ஒரு மாநாட்டில் வெளியே வந்தான்னு பார்த்தோம். என்ன மாநாட்டில் வெளியே வந்தாரு, காந்திபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லி போன கிளாஸ்ல பார்த்தோம். வெளியே வந்து பெரியார் ஆரம்பிச்ச மூவ்மெண்ட் பேர் தான் போன கிளாஸ்ல ஒரு 1 லைனாக பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அந்த பெரியாருடைய அந்த கொள்கை நீங்க தான் கேட்கலாம், சுதந்திரம் அளிக்கிறது சும்மா அதாவது ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு சொல்லி இது சொல்லிடுறாரு. ஆனா அண்ணா என்ன இல்லாம இது வந்து சுதந்திரத்தை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. சுதந்திரத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணாங்க, காந்தி ஆரம்பிச்சு எவ்வளவு பேர் போராட்டம் பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்குது. அந்த அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நம்ம கொண்டாட செய்யணும் இல்லைய, அதை வந்து நம்ம கேள்வி கூட்டாக்க கூடாது, கருத்து அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி அண்ணாவோட கொள்கை. அண்ணா பெரியாரோட கொள்கைக்கு எதிராக அண்ணா பக்கமா எழுதுறாரு. அதை பப்ளிஷ் ஆகுது. எங்க பப்ளிஷ் ஆகுதுன்னு சொன்னா பெரியாரோட பத்திரிகையிலே பப்ளிஷ் ஆகுது. இதுல ஃபுல்லா போர்டு கடல பிரிண்ட் பண்றாரு பெரியார். எல்லாம் பெரியார் கேட்கிறாரு, உங்க கருத்துக்கு எதிர்கருத்து சொல்றாரு அண்ணா, அவர் கருத்தை முக்கியத்துவப்படுத்தி போடுறீங்க அப்படின்னா அது வேற இது வேற. என் கருத்து நான் சொல்றேன், அதே மாதிரி அண்ணாவோட கருத்து சொல்றதுக்கு அண்ணா உரிமை இருக்குது, அவ்வளவுதான். எடுத்துக்கிறதுக்கு இவனே எடுத்துங்க, அதான் பெரியார். யார் எதை சொன்னாலும் நானே அதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஆராய்ந்து சிந்தித்து பகுத்தறிவோடு ஏற்றுக்கொள்வதுதான் பொறுப்பு அப்படின்னு சொல்ற பெரியார். அந்த பெரியாருடைய பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணா சொன்ன கருத்தையும் பிரசரிக்கிறாரு, இவரோட கருத்தையும் பிரசரிக்கிறார் பெரியார். பார்த்தீங்கன்னா இது ஒரு முதல் மனக்கசப்பு பெரியாருக்கும் அண்ணாவுக்கு எங்க வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திரத்தை பற்றி வருது. 2வது மனக்கசப்பு எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 காலகட்டத்தில் இன்னொரு இது வருது மனக்கசப்படும். அதற்கு 49 பெரியார் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார். பெரியாரோட மனசு மாறி போய் இன்னொரு திருமணம் செஞ்சதுக்கான முடிவு எடுக்கிறார் பெரியார். 2வது திருமணம் பண்ணிக்கிறார். பெரியாரோட முதல் மனைவி பேர் நாகம்மை, 2வதா மணியம்மை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பெரியார் முடிவு பண்றார். இது பெரியார் மணியம்மை திருமணத்தை அண்ணா உள்ளிட்டவர்கள் எதிர்க்கிறார். ஏன் எதிர்க்கிறாங்க, அண்ணா உள்ளிட்ட எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி போயிடும், அந்த அம்மா கையில கட்சி போயிடும், பொத்து சாவி அந்த அம்மா கையில போயிடும் அப்படின்னு பயம். கட்சிக்காக இருக்கிற எல்லாமே நான் போயிட்டு. ஆனா பெரியார் என்ன சொன்னா, என்னோட கட்சிக்காக எல்லாம் கிடையாதுங்க, எனக்கு வயசாகி போச்சு, என்னை பார்த்துட்டு ஒரு ஆள் வேணும், எனக்கு ஒரு துணை வேணும், அதுக்காக என்ன பண்றது இல்லைன்னா அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த அம்மா இவனா மணியம்மை வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க பெரியாரோட கட்சி கூட்டத்துக்கு தான் போவாங்க. பெரியார் அவங்க பேசிட்டு இருக்கும்போது வெளியே புத்தகம் வச்சுட்டு இருப்பாங்க. மணியம்மை பார்த்தீங்கன்னா அந்த மணியம்மை பார்த்தீங்கன்னா மணியான அம்மை, அதாவது காசு விஷயத்தில் ரொம்ப கரார், பெரியார காசு விஷயத்தில் ரொம்ப கரார், 1 பைசா கூட அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க. நம்ம கரெக்டாக பண்ணாலும் இவருக்கு ஓகே, இவங்க தான் பொறுப்பான ஆளு, அந்த பொது சாலை கொடுத்துருக்கு, இவங்க தான் கரெக்டான ஆளு பெரியார் சூஸ் பண்ணாரு. பெரியார் வயசு அப்போ அதுக்கு 49 என்ன வயசுக்கு வச்சு பாருங்க. பெரியார் 1 வருஷம் 1879 கல்யாணம் 1949 பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. திருவண்ணாமலையில நடந்த ஒரு மாநாட்டில் சற்றும் எதிர்பாராத வகையில் ஒரு சந்திப்பு நடக்குது. ராஜாஜியும் பெரியாரும் ரயில்வே ஸ்டேஷன் சந்தித்து பேசிக்கிறாங்க. இன்னைக்கு திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற அந்த இடத்துல தான் சந்திப்பு நடக்குது. பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. மாநாட்டுக்கு பெரியார் போய் உட்கார்ந்தாரு. மாநாட்டில் பெரியார் பேசுவார். அதாவது இதை பத்தி ராஜாஜியோட பேசுவார். பேசுவார். மாநாடு முடிஞ்சோன்னா ஆர்வம் தான் கேட்கிறாங்க, ஐயா ராஜாஜி என்ன பேசுறீங்கன்னா அது சீக்கிரட் பிக்ஸ்னல்னு சொல்லிடுறாரு பெரியார். பார்த்தீங்கன்னா எதுவும் வெளியே சொல்லுங்க, பெரியார் பலருக்கு அதிகமாக எல்லாத்தையும் சொல்றது இப்போ சொல்ல முடிச்சுறாரு அப்படின்னு ஒரு இது. அப்புறம் ராஜாஜி வெளிப்படுத்துறாரு என்ன பேசுறதுன்னா இந்த 2வது திருமணத்தை பத்தி கலந்து யோசிக்கிறாங்க, செஞ்சுக்கலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி பெரியார் ரொம்ப ராஜாஜி உதவி செய்யறாரு. ராஜாஜி என்ன பண்றாருன்னா அதுக்கு பதில் வந்து வேணாம் நாயகர், நீங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ராஜாஜி அட்வைஸ் பண்றதா ராஜாஜி அப்புறம் பின்னாடி சொல்றாரு. ஆனா பெரியார் அதை கேட்டுக்காம அவர் பெரியார் தான் யாரா சொன்னாலும் ஓகே. ஆனால் அப்படி இருக்கும்போது அவர் ராஜாஜி பேசினாரு. ஆனால் ராஜாஜி சொன்னதை ஏற்றில திருமணத்துக்கு நாள் கொடுக்கிறாரு. 1949 ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஒரு சுபமுகூர்த்த வேலையில பெரியாரோட திருமணம் நடந்தேறுகிறது. சரிங்களா? 1949 ஜூலை 9ஆம் தேதி பெரியார் மணியம்மை திருமணம் நடந்தது. இந்த திருமணத்துக்கு வாழ்த்து தந்தி அனுப்புறாரு. யார் அனுப்பிச்சது? ராஜாஜி அனுப்புறாரு. ராஜாஜி தான் போஸ்டர் கண்டுபிடிச்சு பாருங்க. ராஜாஜி தான் போஸ்டர் இருக்காரு.
அந்த நேரத்தில் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி பாருங்க. அதற்கு 48, 49 காலகட்டத்தில் ராஜாஜி என்ன பண்ணீங்கன்னா இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தார். கவர்னர் ஜெனரல் ஆஃபீஸ்ல வந்து அதாவது ராஷ்டிரபதியோட அதாவது ஜனாதிபதிக்கு ஈக்குவல் போஸ்ட் இல்லையா, அங்கே வந்து டெலிகிராம் வருது யாருக்கு பெரியார் போகுது என்னன்னா மணமக்கள் இறுதி வாழ்க அப்படின்னு கேட்கலாம். பெரியாரையும் மணியமையும் வாழ்த்தி ராஜாஜி தம்பி அனுப்புறாரு சரிங்களா. கல்யாணத்தை வேணான்னு சொன்னாரு, அது வேற விஷயம். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஓகே வாழ்த்து தெரிவிச்சு நாகரிகமா ராஜாஜி எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். அந்த வாழ்த்து கடிதம் கூட பிரசுரமாக இருக்குது, இதெல்லாம் மீடியாவில் அவைலபிள், மீடியாவில் அவைலபிளாக இருக்குது விஷயம் பார்த்தீங்கன்னா. இந்த பெரியாருடைய திருமணத்தை ஒட்டி அண்ணாவுக்கும் அண்ணாவுடைய கூட நண்பர்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, 2 கருத்து வேறுபாடு தான் மிக முக்கியமான கருத்து வேறுபாடாக பார்க்கப்படுது. 2 பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அந்த கேப் இதுவாக வைடனிங் ஆகிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இது 2 தான். இதை எதிர்த்து பெரியார எதிர்த்து வெளிவந்து அண்ணா, பாவு சண்முகம், நெடுஞ்செழியன், கருணாநிதி, மதியாதவன் போன்றவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம், திமுக என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. திராவிடர் கழகம் பேர்ல எப்போ ஆரம்பிச்சாங்க? 1949 செப்டம்பர் 17ஆம் தேதி. அதுக்கு 49 செப்டம்பர் 17ஆம் தேதி அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. என்ன கட்சிங்க? திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. திமுக, டிஎம்கே அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு 49 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஊர்ல ஆரம்பிச்சாங்க. எந்த ஊர்ல? சென்னையில் ராபின்சன் பூங்கால ஆரம்பிச்சது. சென்னையில் ராபின்சன் பூங்கா என்ற இடத்துல ஆரம்பிச்ச கட்சி. அதற்கு எப்படி கொட்டு மாதிரி ஆரம்பிச்சது. நீங்க இதுல சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஏதாவது முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு மாறும். நம்ம ஏதோ நேரம் போயாமா திடீர்னு ஒரு ஹீரோ வீட்டு விட்டு வெளியே மழை பெய்யுது வீட்டில் மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே மழை பெய்யுங்க, அப்படி மழை பெய்யும் போது கட்சியாக கொட்டு மாதிரி